ஹாய் ஹலோ வெல்கம் யூ ஆல் டு AUTOCAD சர்க்கிள். இன்றைக்கி நம்ம AUTOCAD கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டைமென்ஷன் எடிட் பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் கிளாஸில் எப்படி டைமென்ஷன் வரையலாங்கிறத பற்றி பார்த்தோம். இன்றைக்கி நம்ம அதை எப்படி எடிட் பண்ணலாங்கிறத பற்றி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டைமென்ஷன் எடிட் வாங்க அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். எப்படி அதை அப்ளை பண்ணலாங்கிறத பார்ப்போம். இப்போ நான் ஒரு ரெக்டாங்கிள் ஒரு சாம்பிளுக்கு வரைஞ்சிக்கிறேன். நான் டைமென்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன் அண்ட் டைமென்ஷனை க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ 8.7 இன்ச்சஸ்க்கு நான் ஒரு ரெக்டாங்கிள் ஒரு லென்த்தில் வரைஞ்சிருக்கேன். அண்ட் தென் அண்ட் பிரெத்து வந்து 3.6 இன்ச்சஸ்க்கு நான் வரைஞ்சிருக்கேன். இப்போது நம்ம இதை எப்படி எடிட் பண்ணலாங்கிறத பார்ப்போம். வாங்க. டைமென்ஷன் எடிட்டோட ஷார்ட்கட் கீ வந்து DIMED அப்படின்னு சொல்லி அடிச்சிங்கன்னா டைமென்ஷன் எடிட்டுங்கிறது வந்துடும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம் நியூ ரொட்டேட் ஆப்ளிக்னு இருக்கும். இந்த ஆப்ஷனில் நம்ம இப்போ செலக்ட் பண்ண வேண்டியது நியூங்கிற ஆப்ஷன். ஏன்னா நம்ம புதுசாக ஒரு டைமென்ஷன் எடிட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நான் நியூ செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் இப்போ நம்ம 8.7 இன்ச்சஸ்க்கு நான் ஒரு லென்த்தில் ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிருக்கேன். இதை நான் எப்படி சேஞ்ச் பண்ண போகிறேன்னா 8.7 இன்ச்சஸ்க்குலாம் INCHன்னு சொல்லி அடிக்கிட்டு நெக்ஸ்ட் உள்ளதை டெலீட் பண்ணுறேன். இப்போ என்டர் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட் சேஞ்சஸ்ன்னு கேட்டுச்சு, ஓகே கொடுத்துட்டேன். தென் செலக்ட் ஆப்ஜெக்ட் டு சேஞ்சுன்னு கேட்கும். இதை செலக்ட் பண்ணிட்டு என்டர் கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள் 8.7 இன்ச்சஸ்க்கு நான் இப்படி டெக்ஸ்டாக சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். இப்படி நம்ம டைமென்ஷனை எடிட் பண்ணிக்கலாம். சேம் அதே இது DIM எடிட்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ரொட்டேட். இப்போது நம்ம இந்த டைமென்ஷன் எப்படி ரொட்டேட் பண்ணலாங்கிறத பார்ப்போம். வாங்க. ரொட்டேட் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒன்று 6ன்னு என்டர் பண்ணுங்கள், இல்லைனா இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போது நான் வந்து ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் கொடுக்க போகிறேன். அதோட வேல்யூ வந்து 45 டிகிரின்னு சொல்லி நான் என்டர் பண்ணுறேன். என்டர் கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் செலக்ட் த ஆப்ஜெக்ட் டு ரொட்டேட்டுன்னு கேட்கும். செலக்ட் பண்ணுங்கள். தென் என்டர். பாருங்கள், நான் 45 டிகிரிக்கு நான் இந்த டெக்ஸ்ட்டை ரொட்டேட் பண்ணிட்டேன். அதாவது டைமென்ஷன் டெக்ஸ்ட்டை நான் ரொட்டேட் பண்ணியிருக்கேன். இப்படி நம்ம டைமென்ஷனை எடிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சேம் அதே இது ஆப்ளிக்யூ பார்ப்போம். வாங்க. DIM எடிட்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ளிக்யூங்கிறது என்னதுன்னா ஒரு டைமென்ஷனை அதர் ஆங்கிளில் நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படிங்கிறத பாருங்கள். ஆப்ளிக்யூங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த டைமென்ஷனை நம்ம ஆப்ளிக்யூ பண்ண போகிறோங்கிறத நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ இதை நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இன்ச்சஸ் சேம் அதே இது நம்ம ரொட்டேட் பண்ணதே நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிட்டு என்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கீழே டைமென்ஷனில் ஆப்ளிக்யூ ஆங்கிள் கேட்கும். நான் 45 டிகிரி கொடுக்குறேன். என்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எப்படி அது சேஞ்ச் ஆகிருக்கு. ஆக்சுவலாக நம்ம வரைஞ்ச ரெக்டாங்கிள் ஷேப் இது. அதோட டைமென்ஷனை வந்து 45 டிகிரிக்கு ஆங்கிளில் ஒரு ஆப்ளிக்யூ பண்ணி நம்ம ஒரு டைமென்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதுதான் ஆப்ளிக்யூ டைமென்ஷன். நெக்ஸ்ட் என்னென்னா சேம் அதே இது டைமென்ஷன் எடிட் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா ஹோம் ஆப்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். டைமென்ஷனில் செலக்ட் பண்ணிக்கிறேன் அண்ட் தென் என்டர் பண்ணுங்கள். அதாவது நான் எடிட் பண்ண ஆங்கிள் வந்து சேஞ்ச் ஆகிடுது. இதுதான் ஹோம்ங்கிற ஆப்ஷன். இப்படி நம்ம டைமென்ஷனை எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். வாங்க நெக்ஸ்ட் கமெண்ட்டுக்கு போகலாம். இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா டைமென்ஷன் எடிட்டில் ரொட்டேட்டு, ஆப்ளிக்யூ அண்ட் ஹோம் பற்றி பார்த்தோம். டைமென்ஷன் டெக்ஸ்ட் எடிட் பற்றி இப்போ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் டைமென்ஷன் டெக்ஸ்ட்டை எப்படி எடிட் பண்ணலாங்கிறத பற்றி ஃபஸ்ட்டே நான் சொன்னேன். இப்போது அதை நம்ம எப்படி மேனுவலாக நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாங்கிறத பார்ப்போம். வாங்க அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த 3.6 இன்ச்சஸை நான் இப்போ சேஞ்ச் பண்ண போகிறேன். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி செலெக்ஷன் காட்டும். அண்ட் டெலீட் அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பழைய டைமென்ஷனை நம்ம அடிச்சுக்கலாம். இப்போது அதுக்கு நான் வந்து 3.6 இன்ச்சஸ் 3.6 இன்ச்சஸ்ன்னு இப்படி நான் டைப் பண்ணியிருக்கேன். நான் இதை இப்படி சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ இதில் கேட்கும் பாருங்கள், do you want to change the text changes அப்படின்னு கேட்கும். ஸோ நான் இதில் வந்து எஸ்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன். பாருங்கள்
3.6 இன்ச்சஸ்ங்கிற சிம்பிள் வந்து இப்படி வேர்ட்ஸில் நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். இதுதான் டெக்ஸ்ட் எடிட்டு. சேம் அதே இது டெக்ஸ்ட்டை வந்து மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு நோட்டிஃபை ஆகும். அதில் வந்து நீங்கள் செலெக்ஷன் வச்சிங்கன்னா இங்கே பாருங்கள் ஆப்ஷனில் ஸ்ட்ரெச்சு, மூவ் வித் டைமென்ஷன் லைன், மூவ் டெக்ஸ்ட் ஒன்லி, மூவ் வித் லீடர். லீடருங்கிறது என்னென்னா ஆரோஸ்ங்கிறதால் நம்ம லீடர் பண்ணி காட்டுறது, அதாவது டெக்ஸ்ட்டை லீட் பண்ணி காட்டுறது தான் லீடர்னு சொல்கிறோம். அண்ட் அபோவ் லைன் டைமென்ஷன், அதாவது டைமென்ஷனுக்கு மேலே டெக்ஸ்ட் வைக்கிறது. அண்ட் சென்டர் வெர்டிக்கலி, அதாவது டைமென்ஷன் டெக்ஸ்ட்டை நம்ம சென்டராக வெர்டிக்கலாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டெக்ஸ்ட்டை ரீசெட் பொசிஷன், பழைய பொசிஷனுக்கே வச்சுக்கலாங்கிறது இப்படி சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. இதை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரெச் பார்ப்போம். பாருங்கள், ஸ்ட்ரெச் பண்ணோன்னே என்ன ஆகுது பாருங்கள். அப்படி நம்ம கர்சரை மூவ் பண்ணோன்னா ஸ்ட்ரெச் ஆகி டைமென்ஷன் மூவ் ஆகுது. சேம் அதே இதை நம்ம செலக்ட் பண்ணுங்கள், மூவ் வித் டைமென்ஷன் லைன், அதுவும் ஸ்ட்ரெச் மாதிரி தான் மூவ் ஆகும். சேம் அதே இது நம்ம நெக்ஸ்ட் பாருங்கள், மூவ் டெக்ஸ்ட் ஒன்லி. இப்போ டைமென்ஷன் லைனை மூவ் பண்ணாமல் வெறும் டெக்ஸ்ட்டை மட்டும் மூவ் பண்ணணும் அப்படிங்கன்னா இதை செலக்ட் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ என்னாச்சு, இந்த இடத்துல இருந்து நான் டெக்ஸ்ட்டை கீழே வரைக்கும் கொண்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு அதே இது செலக்ட் பண்ணிட்டு மூவ் வித் லீடர், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா பாருங்கள் லீடர் வந்து எப்படி ஸ்பெசிஃபை ஆகுதுன்னு பாருங்கள். இந்த லைனை தான் நம்ம லீடர்னு சொல்லுவோம். சேம் அதே நம்ம என்ன சேஞ்ச் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட்டு அபோவ் தி டைமென்ஷன் லைன், டைமென்ஷன் லைனுக்கு மேலே அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த லீடர் லைனுக்கு மேலே நம்ம டெக்ஸ்ட்டை வச்சுக்கலாங்கிற மாதிரி காட்டியிருக்கு. சேம் அதாவது டெக்ஸ்ட்டை சென்டர் வெர்டிக்கலி அதை செலக்ட் பண்ணிங்கன்னா பாருங்கள் டைமென்ஷன் லீடர் லைனில் சென்டராக நம்மளுக்கு டெக்ஸ்ட்டு க்ரியேட் ஆகிருக்கு. இது நெக்ஸ்ட்டு ரீசெட் டெக்ஸ்ட் பொசிஷன் கொடுத்தீங்கன்னா பழைய பொசிஷனுக்கு மாறிடும். இப்படி நம்ம டைமென்ஷனை எடிட் பண்ணிக்கலாம். வாங்க நெக்ஸ்ட் கமெண்ட் போகலாம். நெக்ஸ்ட் கமெண்ட் வந்து டைமென்ஷனல் ஸ்டைல் மேனேஜர். ஆல்ரெடி இதை நான் எப்படி யூஸ் பண்ணுங்கிறத சொல்லியிருக்கேன். வாங்க அதை மறுபடியும் பார்க்கலாம். DIMSTY என்டர் பண்ணிங்கன்னா டைமென்ஷனல் டூல் பார் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து டைமென்ஷனல் ஸ்டைல் மேனேஜருங்கிறது ஒரு மெனு பாக்ஸ் ஓப்பனாக இருக்குது. இதில் வந்து நம்ம டைமென்ஷனை எடிட் பண்ணிக்கலாம், கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அண்ட் டெக்ஸ்ட் சைஸை கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம இதில் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம இப்போ புதுசாக நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம்னா நியூன்னு செலக்ட் பண்ணிங்கன்னா இதுக்கு நம்ம ஒரு நேம் கொடுக்க போகிறோம். நான் ஏபின்னு என்ட்ரு பண்ணுறேன். தென் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போது நம்ம டைமென்ஷனை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு லைன்ஸ் பார்ப்போம். லைன்ஸ்னால் என்னென்னா டைமென்ஷன் லைன்ஸை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணணுமோ அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இதோட கலர்ஸை சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ டைமென்ஷனோட கலரை வந்து சியான் கலரில் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து லைன் டைப்பில் பை லேயர், பை பிளாக்கு, கண்டினியூஸ் அண்ட் அதருங்கிறது என்னென்னா டாட்டர் லைன்ஸாக இல்லை டேஷ் லைன்ஸு அந்த மாதிரி நம்ம இந்த டைமென்ஷன் லைன்ஸையும் செலக்ட் பண்ணி மாற்றிக்கலாம். நான் எப்பவும் போல் பை லேயரை செலக்ட் பண்ணிக்கிறேன். பை லேயர்னால் என்னென்னா டிஃபால்ட் லேயர் ஆஃப் த டைமென்ஷன் லைனு. அதுக்கப்புறம் லைன் வெயிட். லைன் வெயிட்னா என்னென்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். லைன் வெயிட்னா திக்னஸ் ஆஃப் த லைன். நம்ம டைமென்ஷன் லைன் திக்னஸையும் நம்ம கூட்டிக்கலாம். இந்த மாதிரி லைனோட ப்ராப்பர்ட்டிஸு நிறைய கொடுத்துருப்பாங்க. நீங்களே பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட் வந்து சிம்பிள்ஸ் அண்ட் ஆரோஸ். சிம்பிள்ஸ் அண்ட் ஆரோஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். டைமென்ஷனில் எப்படி வேணுமோ நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி டிஃபால்ட்டாக என்ன இருக்குது, க்ளோஸ் ஃபில்ட் ஆரோஸ். இதை நம்ம ஆர்கிடெக்டல் டிக்குன்னு செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் லீடர்னு சொல்லியிருக்கோம்ல, லீடர் லைன்னா ஒரு டெக்ஸ்ட்டை ஸ்பெசிஃபையாக காட்டுறது தான் நம்ம லீடர் லைன் சொல்லியிருக்கோம். அந்த இதையும் நம்ம லொக்கேட் பண்ணி காட்டணும். எப்படி லொக்கேட் பண்ணி காட்டணுமோ அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போது இந்த ஓப்பன் 30ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நான் லீடர் காட்டியிருக்கேன். சேம் அதே இது அந்த லீடரோட சைஸ், அதாவது ஆரோஸோட சைஸை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட்டு. இப்போ டைமென்ஷன் டெக்ஸ்ட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது டெக்ஸ்ட் வந்து வேறு கலரில் வேணும் அப்படிங்கிறதுனா டெக்ஸ்ட் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் டெக்ஸ்ட்டு சைஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம
இந்த டூல் பாரில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபிட்டு. நார்மலாக நம்ம பேஜை ஃபிட் பண்ணுற மாதிரி இந்த ஆரோஸை ஃபிட் பண்ணி காட்டுறது தான் இந்த ஆப்ஷனில் இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் ப்ரைமரி யூனிட்ஸ். ப்ரைமரி யூனிட்ஸ்னால் நான் என்ன சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, யூனிட்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது டெசிமல், ஃப்ராக்ஷனல், ஆர்கிடெக்சரல் இந்த மாதிரி நம்ம யூனிட்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ரிசிஷன்லையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது டிஜிட்ஸ்க்கு அப்புறம் டபுள் டிஜிட்டாக சிங்கிள் டிஜிட்டில் நம்மளுக்கு வேல்யூஸ் வேணும்னா அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் ரவுண்ட் ஆஃப்னால் இப்போ வந்து பாயிண்ட் சம்திங்கில் வேல்யூஸ் போயிட்டுச்சுன்னா நம்ம அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். இது இப்போ 5 5, 10 அப்படிங்கிற மாதிரி நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டூல் பார் என்னென்னா ஆல்டர்னேட் யூனிட்ஸ். இதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆல்டர்னேட் யூனிட்ஸ் வந்து வியூ ஆயிரும். இதில் வந்து நம்ம சேம் ஆஸ் டெசிமல், ஃப்ராக்ஷனல், இன்ஜினியரிங் இது செலக்ட் பண்ணிக்கலாம். தென் டாலரன்ஸ். நெக்ஸ்ட் ஓகே கொடுத்துக்கோங்க. செட் பண்ணது வந்து ஏபிங்கிறது செலக்ட் பண்ணிக்கிட்ட அண்ட் செட் கரண்ட் கொடுங்க. இப்போ வாங்க டைமென்ஷனாலஜி பார்ப்போம். பாருங்கள் என்ன நடந்திருக்கு. நம்ம சேஞ்ச் பண்ண டைமென்ஷன் ஸ்டைலை நம்ம இப்போ பார்க்கலாம். அதாவது ஆரோஸ் சேஞ்ச் ஆகிருக்கு, டெக்ஸ்ட் சேஞ்ச் ஆகிருக்கு, கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த மாதிரி நம்ம டைமென்ஷன் ஸ்டைல் மூலமா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதோட நம்ம இந்த வீடியோ செக்ஷனை முடிச்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோஸ் தொடர்ச்சி பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் ஆல் வாட்சிங் கேட் சர்க்கிள்.